உள்ள வந்து இப்ப இங்க சாமி தீபம் அருள் தடந்தோன் வாழ்க அருமுக வாழ்க பெற்பை கூறுசை தனிய பேர் வாழ்க குடம் வாழ்க செவ்வே ஏரிய மங்கை வாழ்க யானை தன்னடங்கு வாழ்க மாநிலா புள்ளி வாழ்க வாழ்க சீரடியார்கள் எல்லாம் வாழ்க சீரடியார்கள் எல்லாம் திவேல் முருகனுக்கு அருகரோவரா சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முகநாதா சுப்பிரமணியம் 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 சரவண பவனே சுப்பிரமணியம் 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 கார்த்திகேயா சுப்பிரமணியம் திவேல் முருகனுக்கு அரகரோ. அந்த கட்டையில உட்காந்து சத்தம் கேட்டது உங்களுக்கா இங்க பாருங்க வச்சு வேறு அப்படி பாருங்க அந்தாதி இல்லா இறைவனுக்கு அந்தாதி அன்றும் நந்தா வகுப்பு அலங்காரம் அவருக்கே அணிபுனைந்தும் முந்தாதிரவில் அவன் புகழ் ஊதி முற்றும் சொன்ன எந்தாய் அருணகிரிநாதா எம்மை நீ ஏற்றருளே எந்தாய் அருணகிரிநாதா எம்மை நீ ஏற்றருளே முருகாசரணம். கந்தர் அனுபூதி படிக்கிறீங்களா? படிக்கலாம். முருகாசரணம் எடுத்தாரேன் படிங்க. கந்தர் அனுபூதி காப்பு. நெஞ்சக்கணகள் நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கியல் சேர் செஞ்சோர் துணை மாலை திறந்திடவே பஞ்சக்கரயானம் பதம் பணிவோம் பஞ்சக்கர ஆணை பதம் பணிவோம். முருகாசரணம் எடுங்க. ஆடும்பரி வெள்ள இருந்து எடுங்க. ஒருத்தர் வந்து ஒரு பக்கம் படிக்க ஒரு பக்கம் படிச்சுட்டு அடுத்த ஒரு பேச்சு இப்படியுமா மாத்தி மாத்தி படிக்கணும். சரிங்க ஐயா. எடுங்க. சரணம் வெற்றுவேல் முருகனுக்கு அரோகரா. ஆடும் பரிவேல் அணி சேவலன பாடும் பனியே பனியாருள்வாய் தேடும் கயமாமுகனை சிறுவில் சாடும் தனியானை சகோதரனே உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனம் நீ அலையோ எல்லாமற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகாசுர பூபதியே வானோ புனல் பார்க்கணல் மாருதமோ ஞானோ தயமோ நவினான் மறையோ யானோ மனமோ எனையாண்ட இடம் தானோ பொருளாவது சண்முகனே வலைப்பட்ட கைமாதோடு மக்களெனும் தலைப்பட்டடிய தகுமோ தகுமோ கிளைப்பட்டெழு சூருரமும் கிரியும் தொலைப்பட்டுருவத்தொடு வேலவனே மகமாயை களைந்திட வல்ல பிரான் முகமாறும் ஒழிந்தொழிந்திலனே அகமாடை மடந்தையர் என்றயரும் சகமாயையுள் நின்று தயங்குவதே தினியான மனோ சில மீதுணத்தான் அணியார் அரவிந்தம் அரும்பு மதோ பனியாயன வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரணே. ரம்யா கெடுவாய் மனனை பாடுறீங்களாப்பா? அதுல இருந்து கெடுவாய் மனனே கெதி கேள்கரவாய் திடுவாய் வடிவேலிரைதாள் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே.
அமரும் பதிகேளகமாமெனும் விமரம் கடமை பொருள் பேசியவா குமரன் கிரிராச குமாரி மகன் சமரம் பொருதானவனாசகனே மட்டூர் குழல் மங்கையர் மெய்யல் வளை பட்டூசல் படும் பரிசென்றாயிவே தட்டூடரவேல் செய்ல தெரியும் நிஷ்டூர நிராகுல நிர்பயனே கார்மாமிசை காலன் வெறின் கலவன் ஏர்மாமிசை வந்தெதிரப்படுவாய் தார்மார்பவலாரி தலாரி எனும் சூர்மாமடிய தொடுவேலவனே கூகாயன என் கிளை கூடியழ போகா வகைமை பொருள் பேசியவா நாகாச்சல வேலவனாலுக வித்யா தியாகாசுரலோக சிகாமணியே செம்மான் மகளே திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவானிரவான் சும்மாயிரு சொல்லற என்றலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே முருகன் தனிவேல் முனினம் குருவென்று அருள் கொண்டறியா அறியும் தரமோ உருவன்று அருவன்று உலைதன்று இலைதன்று இருளன்று ஒளி என்று என நின்றதுவே கைவார் கதிர்வேல் முருகன் கழல் பற்றுய்வாய் மனனே ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் விழிநாதியொடும் செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே. அடுத்தது அடுத்து நான் பாடிடுறேன். முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வென்று அருள்வாய் பொறு புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவ என் குண பஞ்சரனே பேராசை என்னும் பிணியில் பிணிபட்டு ஓராவினையேன் உழழ தகுமோ வீரா முதுசூர் படவேல் எரியும் சூராசுரலோக துரந்தரனே யாம்போதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெறவேழவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறமை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே உதியா மறியா உணரா மறவா விதிமால் அரியா விமழன் புதல்வா அதிதா அனகா அபயா அமரா கதிபதி காவல சூர பயங்கரனே வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவா அடி அந்தமில்லா அயில்வேல் அரசே மிடி என்று ஒரு பாவி வெளிப்படினேன் அரிதாகிய மெய் பொருளுக்கு அடியேன் உரிதா உபதேசம் உணர்த்தியவாம் விரிதாரண விக்ரம வேல் இளை இமையோர் புரிதார நாக புரந்தரனே கருதா மரபா நெறி காண எனக்கு இரிதால் இனவா வனசம் தர என்று இசைவாய் வரதா முருகா மயில் வாகனனே விரிதா சுரசூர விபாடனனே காலை குமரேசன் என கருதி தாளை பணிய தவம் எய்தியவாம் பாலை குழல் வள்ளி பதம் பணியும் வேலை சுரசு பூபதி மேருவையே அடியை புரியாது அறியாமையினால் முடிய கெடவோ முறையோ முறையோ வடிவிக்கிரமவேல் மகிபாகுரமின் கொடியை புணரும் குணபூதரனே கூர்வேல் விழி மங்கையர் கொங்கையிலே சேர்வேல் அருள் சேரவும் என்னுமதோ
சூர்வேரோடு குன்று தொலைத்து நெடும் பூர்வேல புரந்தர பூபதியே மெய்யே என வெவ்வினை வாழ்வை உகந்து ஐயோ அடியே நலைய தகுமோ கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய் மயிலேறிய சேவகனே ஆதாரமிலே நருளை பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்திலையே வேதாகம ஞான வினோத மன அதிதாசுரலோக சிகாமணியே மின்னே நிகழ் வாழ்வை விரும்பிய யான் என்னே விதியின் பயனிங்கிதுவோ பொன்னே மணியே பொருளே அருளே மண்ணே மயிலேறிய வானவனே ஆனா அமுதே அயில் வேலரசே ஞானாகரனே நவில தகுமோ யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே இல்லே எனும் மாயையில் இட்டனை நீ உள்ளே நறியாமை பொருந்திலையே மள்ளே புரி பன்னிருவாகுவில் என் சொல்லே புனையும் சுடவேலவனே செவ்வானுரு விழ்திகள் வேலவன் அன்று ஓவாதது என உணர்வித்ததுதான் அவ்வாறறிவார் அறிகின்றது அழலால் எவ்வாறொருவர்க்கு இசைவிப்பதுவே. ரம்யா. ஆழ்வாழ்வெனும் படுமாயிலே வீழ்வாயன என்னை விரித்தனையே தாழ்வானவை செய்தனதா உலகோ வாழ்வாயினி நீ மயில் வாகனனே கலையே பதறி கதறி தலையொடு மலையே படுமா அதுவாய் விடவோ கொலையே புரி வேடர் குலப்பிடிதோள் மலையே மலை கூறிடுவாக என்னே சிந்தா குலகில்லொடு செல்வமெனும் விந்தாடவியன்று விட பெறுவே மந்தாகினி தந்த வரோதயனே ஸ்கந்தா முருகா கருணாகரனே சிங்காரமடந்தய தேநெறி போய் மங்காமலனுக்கு வரம் தருவா சங்கிராம சிகாவல ஷண்முகனே கங்கா நதி பால கிருபாகரனே விதி காணும் உடம்பை விட வினயன் எதி காண மலர்கடல் என்றருள்வாய் மதிவானுதல் வள்ளியே அல்லது பின் துதியா விரதாசுர பூபதியே நாதா குமரா நமமென்றரனா ஓதா என ஓதியதே எப்பொருள்தான் வேதா முதல் விண்ணவர் சூடுமல பாதா குரமின் பதசேகரனே கிரிவாய் விடு விக்ரம வேலிரையோ பரிவாரமெனும் பதமே வலையே புரிவாய் மனநே பொறையாம் அறிவால் அறிவான் அடியோடு மகந்தையனே ஆதாலியை ஒன்று அறியேனையரா தீதாலியை ஆண்டது செப்புமதோ கூதால கிராத குளிக்கிறைவ வேதாளகணம் புகழ் வேலவனே. ரம்யா, மாயில் சனனம் கெட மாயை விட மூயேடன என்று முடிந்திடுமோ கோவே குரமீன் கொடி தோல் புணரும் தேவே சிவசங்கர தேசிகனே வினை ஓட விடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு மயங்கி மயங்கிடவோ சுனையோடு அருவி துறையோடு பசும் தினையோடு இதனோடு திரிந்தவனே சாகாது எனையே சரணங்களிலே காகா நமனார் கலகம் செய்யும் நாள் வாகா முருகா மயில் வாகனனே யோகா சிவஞான உபதேசிகனே குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனி வேலை நிகழ்ந்திடலும்
செறிவற்று உலகோடு உரை சிந்தையும் அற்று அறிவற்று அறியாமையும் அற்றதுவே தூசாமணியும் துகளும் புனைவான் நேசா முருகா நினது அன்பருளால் ஆசா நிகழல் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும் படி தந்தது சொல்லுமதோ வீடும் சுரர் மாமுடி வேதமும் வெம் காடும் புனமும் கமழும் கழலே கரவாகிய கல்வி உள்ளார் கடை சென்று இரவா வகை மெய்ப்பொருள் ஈகுவையே குரவா குமரா குளி சாயுத குஞ்சரவா சிவயோகதயாபரணே எம் தாயும் எனக்கு தந்தையும் நீ சிந்தா குலம் ஆனவை தீர்த்து எனையான் கந்தா கதிர்வேளனை உமையால் மைந்தா குமரா குமரை நாயகனே. ஒவ்வொரு பாட்டு ஆறு ஆரையும் நீ ததன் மேல் நிலையே பேரா அடியேன் பெருமாறுளதோ சீராவரு சூர் சிதை வித்திமையோர் கூறா உலகம் குளிர் வித்தவனே அறிவொன்று அற நின்று அறிவார் அறிவில் பிரிவொன்று அற நின்ற பிரானலையோ செறிவொன்று அற வந்து இருளே சிதைய வெறிவென்றவரோடுறும் வேலவனே தன்னன் தனி நின்றது தான் அறிய இன்னம் ஒருவர்க்கு இசைவிப்பதுவோ மின்னும் கதிவேல் விகர்த்தானி கிண்ணம் கலையும் கிருபை சூழ் சுடரே மதி கெட்டரமாடி மயங்கி அற கதி கெட்டவமே கெடவோ கடவே நதி புத்திர ஞான சுகாதிப அத்திதி புத்திர வீரடு சேவகனே உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் கருவாய் உயிராய் கதியாய் வருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. முருகாசரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. அனுபூதி சாமி கிட்ட அனுபூதி பெற்று அனுபூதிய தந்த அருணகிரிநாத சாமி யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே வர பேலவர் தந்ததன 16,000 திருப்புகள் பாடினதோட சாரத்தை எல்லாத்தையும் கொடுத்துரு அருணகிரி அப்படின்னு கிளிரூபத்துல நீ இருக்க, நீ போய் நம்ம எங்கேயும் பாட முடியாது. அதனால எந்த ரூபம் உனக்கு கொடுக்கப்பட்டது. தமிழ் என்றால் கிளிப்பிள்ளை சொல்லுவது, அணிப்பிள்ளை பார்ப்பது. அது போல கிளிப்பிள்ளை சொல்லுவது போல சொல்லி கொண்டே இருக்கும். அது அந்த ஞானத்துல அந்த கிளியா இருந்ததுனால அவர் அதுல இருந்து சாமி சொன்னோன்னு எல்லாத்தையும் கொடுத்தாரு. 16,000 திருப்புகளோட சாரம் அத்தனை பழத்தையும் புரிஞ்சு அனுமதி பண்ணிட்டாரு. மக்கள் நமக்கு யாராலையும் செய்ய முடியாது, எந்த நால்வராலையும் செய்யல. அப்படியாப்பட்ட சாமி இதுல இருக்க ஒவ்வொரு வரியும் இருக்கு. பால் வாழ்வும் இருக்கும், சிந்தாகுளம், அடிமை, அத்தனையும் சாமி கொண்டாடுவாரு. அப்படியாப்பட்ட அனுபூதியை டெய்லி படிக்கும்போது நமக்கு பெரிய இதை படிச்சாலே எல்லாமே சித்தி ஆயிருமா. வினையோட விடும் கதிர்வேல் மரவே. அதை நம்ம வினையை விரட்டுறது வேல். முருக பக்தரா இருக்கவங்களை யாரையும் எதுவும் சொல்ல முடியாது. அப்படியாப்பட்ட சாமி இந்த இந்த அனுபூதியிலேயே எல்லாத்தையுமே கொண்டாந்துருவார். அதோட அர்த்தம்லாம் உங்களுக்கு புரிஞ்சுன்னா நம்ம வேற எதுவுமே படிக்க வராது. அப்படியேப்பட்ட அனுபூதியை ஓதிருக்கீங்க, மகிழ்ச்சி. ஐயா எத்தனாவது பாட்டுல இருந்து படுக்கணும்? பாடல் 60 திருவேங்கடமலை ஐயா. 60 வந்துட்டிய. இந்த 100 முடிச்சுட்டு அப்புறம் அறுபடை வீட்டு திருப்புகள் தான். சரி. வருவது
திருவேங்கடமலை. முருகாசரணம். அறுபது. தன 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 தான. ஒரே கோரஸ்ல வரணும். சரவண பவநிதி அருமுக குருபர. சரவண பவநிதி அருமுக குருபர. சரவண பவநிதி அருமுக குருபர என ஓதி தமிழினில் உருகிய அடியவர் இடமுறு சரண மரண மதை ஒளிவுற சிவமுற தரிவினி துளமரும் எமதுயிர் சுகமுற நீ அருள்வாயே கருணைய விழிமொழி பொருதனி முதலன வருகரி திருமுகர் துணை கொளும் இளையவர் கவிதை அமுத மொழி தருபவர் உயிர் பெற நீ அருள்நேயா கடல் உலகில் வரும் உயிர் படும் அவதிகள் கலகமினை அதுல கலையவும் நிலை பெற கதியும் உனது திருவடியும் தருவது உன் ஒரு நாளே திரிபுரம் எரி செய்யும் இறையவர் அருளிய குமர சமரபுரி தணிகையும் மிக முயர் சிவகிரி மலை வடமலையிலும் உளவிய என் வடிவேலாம் தினமு உனது துதி பரவிய அடியவர் மனது குடியும் இரு பொருளின் இலகுவ திமிரமலாம் ஒளிய தினகர என வரும் எங்கள் பெருவாழ்வே சரவணை மிக மிசை துயில் ரகரிகள் நெடியவர் மருகன் என வரும் அதிசயம் உடையவர் அமளி விமலை பறை உமையவள் அருளிய குரு முருகோனே அதல விதல முதல் கிடு கிடு கிடுவென மறுமையில் இனிதொழில் சடுமையில் நடுவுற அழகியுடன் அமரரும் அரகர சிவ சிவ பெருமாளே அழகியுடன் அமரரும் அரகர சிவ சிவ பெருமாளே அரகர சிவ சிவ பெருமாளே அரகர சிவ சிவ பெருமாளே. காசரணம். நான் பாடிடுறேன்னா நான் பாடிடுறேன். சவுண்டா சொல்லு. ஏன் என்ன சொல்லு. சவுண்டா சொல்லு. ஸ்கூல் போனால சீக்கிரம் சொல்லு. வாய் திறந்து சரி சவுண்டா சொல்லு. கையெடுத்து கொடுக்குறேன். உங்க பொண்ணு பாடுச்சுன்னா உங்க பொண்ணு கத்து கொடுங்க. சின்ன குழந்தையிலே பாட கொடுக்கறது பெரிய விஷயம். முருகா முருகா சரணம் பாப்பா. முருகா முருகா. நீனும் திருப்புகள் கத்துக்க அம்மா கிட்ட. பாடுறத கேக்குறல்ல உனக்கு புரியும். ஒரு பாட்டு பாடணும். அவளுக்கு எந்த பாட்டு தெரியும்? கைத்தல பாடு கேட்டு. கைத்தல நினைகனி அப்பம் ஒரு அவள் பொலி கப்பிய கரிமுகன் அடிப்பேனி கச்சிடம் மறைந்தவர் உத்தியில் உணைபவர் கற்பகம் நினைவினை கடித்தேகும் மத்தமும் மரியமும் வைத்திரும் மரண்மகன் மற்பொருள் திகழ்பொய்ய மலையானே மத்தல வயிறனை உத்தமி புதல்வனை மற்றவள் மலர்கொடி பணிவேலி முத்தமிழ் முத்தமிழ் அறிவினை முற்பரு எரிதனை முற்பரு எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரைரதம் அச்சது பொடி செய்த அதித்தீரா
அத்துயரது கொடு சுப்பிரமணிப்படும் அக்குணம் அதனிடைபமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மனமருள் பெருமாளே. முருகாச்சரணம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நல்லா கவிதை பாடுவாயா? கந்தன் நீ சொல்லு. இது பயப்படாம பாடுங்க. ஏரன் நீட்டம் புறம் எனத்தான் மகன் சந்தையில் வேல் குரணனிட்டனவாகி கெடன் நேர வெட்ட வளர்ந்த கடங்க நெடுந்த பேரினை கேட்டது தேவேந்திர ரோகம் பெருத்திருவே வீரவேல் தாரவேல் விண்ணோ சிறுமீட்ட தீரவேல் செவ்வேல் திருகவே வாரி குடித்தவேல் சூர்மாடும் குன்றும் தொலைத்திலே உண்டே துணை நாளும் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோலன் செய்யும் கொடன் கூட்டன் செய்யும் குமரேச இது தாளும் சிலம்பும் சதங்கையும் தந்தையும் சண்முகன் தோளும் கனம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே செயல்பட்ட ஐந்தது செந்தூர் வயற்பொடி தேங்கருப்பின் மால்பட்ட ஐந்தது பூங்கரையான் மனம் மாமரையோன் வெல்பட்ட ஐந்தது வெளியின் சுடனும் வெப்பம் அவன் கால்பட்ட ஐந்தது இங்கே என் தலைமையில் ஐயன் கையெடுத்து வெற்றிவே முருகனுக்கு அம்மா நம்ம நாடு இல்ல யூகேசி அமெரிக்காவில இருந்து நீ தமிழ் படிக்கிற வாழ்த்துக்கள். நீ அந்த மலயாள மொழியோட அழகா இருக்குது. நீ நல்ல பெரிய நீ நிறைய திருப்புகள் கத்துக்குவ. இந்த வயசுலயே சாமி அருள் பண்ணியிருக்காரு. நிறைய பெரிய ஒரு திருப்புகள்ல பாடகி ஆகணும். அமெரிக்காவே கலக்கணும். முருகாசரணம். வெற்றி வேறு முருகனுக்கு. இது போல குழந்தைகள் வர்றதுதான் பெரிய விஷயமா. வாழ்த்து. இந்த மாதிரி குழந்தைய படுறதா நம்ம நாட்டு பிரதமர் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்கிறாரு. அவர் ஐயா பாப்பாரு, உன்னை வந்து பாப்பாரு. பாரு முருகாசரணம். அமெரிக்கா வரையில அவர் வரையில போய் பாடி காட்டு. சரி, அடுத்த பாட்டு எடுங்கம்மா. அடுத்த ஆள் பாடுங்க. பஸ் கிட்ட வந்துருச்சு, நான் போய் அவளை விட்டுட்டு வரேன். நீங்க பாடுங்க. சரி. தன 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 தனதான சரவண பவநிதி அருமக குருபரம் சரவண பவநிதி அருமுக குருபரம் சரவண பவநிதி அருமுக குருபர என ஓதியே தமிழினில் உருகிய அடியவரிடமுறு சரண மரணமதை ஒளி உரு சிவமுற தருபினி துளவரம் எது எமதுயிர் சுகமுற அருள்வாயே கருணைய விழிப்பொழி ஒரு தனி முதலென வருகரி திருமுகர் துணை கொள்ளும் இளையவ கவிதை அமுதம் ஒளி தருபவர் உயிர் பெற அருள் நேயாம் கடல் உலகினில் வரும் உயிர்ப்படும் அவதிகள் கலகமினையதுள்ள கழியவும் நிலை பெற கதியும் உனது திருவடி நிழல் தருவதும் ஒரு நாளே திரிபுரம் ஏறி செய்யும் இறையவர் அருளிய குமர சர்மரபுரி தணிகையும் மிகுமுயர் சிவகரியிலும் வடமலையிலும் உளவிய வடிவேலாம் தினமும் உனது துதி பரவிய அடியவர்கள் மனது குடியும் இரு பொருளிலும் உலகுவ திமிரமளம் ஒளிய திருநகரன் என வரும் பெருவாழ்வே அரவணை மிசை துயில் நரகரி நெடியவர் மருகன் எனவே வரும் அதிசயம் உடையவர் அமளி விமளி பறை உமையவள் அருளிய முருகோனே அதல விதல முதல் கிடு கிடு கிடுவென
வறுமையில் இனி தொழில் சடுமையில் நடுவுற அழகினுடன் அமரும் அரகர சிவ சிவ பெருமாளே. தமிழினில் உருகிய அடியவரிடமொரு சரண மரணமதை ஒழிவுறு சிவமுறு தருபினி துளவரும் யமதுயிர் சுகமுற அருள்வாயே. அதல விதல முதல் கிடு கிடு கிடுவென மறுமையில் இனி தொழில் சடுமையில் நடுவுற அழகினுடன் அமரும் அரகர சிவ சிவ பெருமாளே. அழகினுடன் அமரும் அரகர சிவ சிவ பெருமாளே. அரகர சிவ சிவ பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகாசரணம். தனன தன தனன தனன தன தனன தனன தன தனன தனன தன தனன தன தான ಶರವಣ ಭವನಿಧಿ ಅರುಮುಖ ಗುರುಪರ ಶರವಣ ಭವನಿಧಿ ಅರುಮುಖ ಗುರುಪರ ಶರವಣ ಭವನಿಧಿ ಅರುಮುಖ ಗುರುಪರ ಎನಗೋದಿ தமிழினிலுருகிய அடியவரிடமுறு ஜனன மரண மதையுழிவுற சிவமுற தருப்பிணி துளவர மெமதுயிர் சுகமுற அருள்வாயே. கருணையே விழிப்பொழி ஒரு தனி முதலென வருகரி திருமுகர் துணை குழுமிளையவர் கவிதை அமுத மொழி தருபவர் உயிர் பெற அருள்நேயா. கடலுலகினில் வரும் உயிர்ப்படும் அவதிகள் கலகமினய துள கழியவும் நிலை பெற கெதியும் உனது திருவடி நிழல் தருவதும் ஒரு நாளே. திரிபுரமேறி செய்யும் இறையவர் அருளிய குமர சமர புரி தனிகையும் மிகுமுய சிவகிரியிலும் வடமலையிலும் உலவிய வடிவேலா. தினமும் உனது துதி பரவிய அடியவர் மனது குடியும் இரு பொருளிலும் இலகுப திமிரமல மொழிய தினகரனென வரும் பெருவாழ்வே. அரவணை மிச துயில் நரகரி நெடியவர் முருகனெனவே வரும் அதிசயமுடையவர் அமளி விமலி பறையுமயவளருளிய முருகோனே. அதல விதல முதல் கிடு கிடு கிடுவென வறுமையில் இனி தோளிர் சடுமையில் நடவுற அழகினுடலமரும் ஹர ஹர சிவ சிவ பெருமாளே. தமிழினிலுருகிய அடியவரிடமுறு ஜனன மரண மதை ஒழிபுற சிவமுற தருப்பிணி துளவர மெமதுயிர் சுகமுற அருள்வாயே. அதல விதல முதல் கிடு கிடு கிடுவென வறுமையில் இனி தோளிர் செடுமையில் நடுவுற அழகினுடலமரும் ஹர ஹர சிவ சிவ பெருமாளே. அழகினுடலமரும் ஹர ஹர சிவ சிவ பெருமாளே. ஐயா, ஆ இப்ப நம்ம கிளாஸ்ல வந்து அடியாருங்க பாடிக்கிட்டு இருக்கவங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு குழந்தைக்காக படிக்கிற சில படிப்புல வெற்றி பெறணுமா, இல்ல வேலைக்கு போகணுமா, இல்ல உடல் பணி தீரணுமா, இல்ல கடன் பிரச்சனை தீரணுமா, இதுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு திருப்புகள்ல நாங்க வந்து சபையில எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். வெற்றிகரமா நடந்துருது. நடந்தவங்க வந்து அவங்க எங்க இருந்தாலும் நம்ம அடியார் கூட்டம்
இப்போ இது வரைக்கும் 7 கிளாஸ் ரெடி பண்ணியாச்சு. 7 கிளாஸ் இங்கே நம்ம கிட்ட கற்றுக்கிட்ட மாணவிகளை ம் ஆசிரியர் ஆகியிருக்கோம். ம் 7 கிளாஸ் நம்ம கிளாஸ் இதில் இந்த கணக்கில் வராது. இது தனி கிளாஸ். இது என்னோட நேரடி பார்வையில் இருக்கும். ம் அதனால மற்ற கிளாஸ்லாம் அவங்கவுங்க பண்ணுறாங்க. அங்கே அவங்க எல்லாரோட வேதனையும் வயலூரில் மாதம் ஒருக்க நடக்கும்போது எல்லாரும் வருவாங்க. ம் அவங்க கோரிக்கை சொல்லப்படுது. அதிகபட்சமாக 2-3 மாதத்தில் அது நிறைவேறுது. அது மாதிரி நம்ம அடியார்கள் இல்லை வந்தவங்க இல்லை வராதவங்க முருகனை கும்புறவங்க யாராக இருந்தாலும் அவங்க திருப்புகளை படிக்க சொல்லுங்க, வர சொல்லுங்க, கண்டிப்பாக விண்ணப்பம் வைக்க சொல்லுங்க. அவங்களோட ஜாதக நகல் அனுப்பி வச்சோம் சாமிகிட்ட வச்சுட்டு இப்போ எதையுமே சொல்ல வேண்டியதில்லை. கோரிக்கையை சொன்னால் போதும். அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத அவங்க இந்த ஊரில் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னால் நடக்குது. அது மாதிரி நம்ம அம்மா மலேசியாவிலேருந்து வர்றாங்களே, ம் அவங்க ரொம்ப மெல்லிட்டாவே இப்படி போகிறாங்களே, என்ன உடம்புலாம் அம்மா உங்களுக்கு ஏதாவது மனக்கவலை இருக்கா? உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு அப்படி தோணுது. நீங்கள் சின்ன ஸ்கிரீனில் வாங்க, முகம் மறைக்குது எனக்கு. ரம்யா அதனால உங்களுக்கு ஆ இல்லை ரம்யா தானே ஐயா? ரம்யா வந்து மலேசியா இல்லை, இது கேரளா குவைட்டு. கேரளா குவைத் கேரளாவில் இருக்காங்கல்ல, அவங்க தான். அவங்க கேரளா குவைத்தில் இருக்காங்க. கோயத்தில் இருக்காங்க. ஏன் மெல்லி ஆள் இருக்கிறதுக்கு அப்படி என்ன இருக்கீங்க? தைரியமாக அப்படி முன்னாடி எனர்ஜியாக பாடுவீங்க. என்ன மனசில் எதுவும் எந்த கணக்காக இருந்தாலும் பயப்படக்கூடாது. உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள், நாங்கள் வயலூரில் விண்ணப்பம் வைக்கிறோம், உடனே நடந்துருது. சாமி அருள் பண்ணுவார். இங்கேருந்து சொன்னால் உடனே எத்தனை 7 கடல் மணலை அளவிடக்கூடிய முருகன் உங்களுக்கு அன்பாக இருக்கவங்களுக்கு வந்து அருள் செய்வார். எந்த பிரச்சனை இருந்தாலும் எனக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வாட்ஸ்அப்பில் போட்டிருங்க. நாங்கள் சபையில் சொல்லி நிறையா பேர் பெரிய அதிசயம் நடந்துச்சுங்க ஐயா. என்ன சொல்ல வரேன்னா, அவங்க முருக பக்தரே இல்லை, ஆனால் நம்ம கிளாஸில் இருக்க முடியாது. அவங்க குடும்பத்தோட பழக்கம் நம்ம திருச்சியில் நடந்தது. ஏழை குடும்பம், ஒரே ஒரு பையன், உங்க அப்பா இல்லை, நல்லா படிச்சு வேலையை சம்பாதிக்கிறான். அவனுக்கு எப்படியோ ரத்த குழாய் அடைச்சு ஏதோ கொஞ்சம் பணம் வச்சிருந்துருக்காங்க. எப்படியோ கேஎம்சி ஆயுஷ்யத்துக்குள்ள போயிட்டாங்க. அங்க போனா ஒரு 2 அடப்பு தாண்டி 3வது அடப்புல இருக்கு. முன்னாடியே அடைச்சிருந்துருக்கு, கவனிக்கல. இது பெரிய பைபாஸ் அரசியல் பண்ணணும், இது 10 லட்ச ரூபா தேவைப்படும் எங்களுக்கு. இப்போ உங்கள்கிட்ட காசு இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா இந்த பையன் 23 இடத்துல 3வது போய் இறந்துருவான், இப்பவே 3வது போயிட்டான் அப்படின்னு சொல்லி நீங்க முடிஞ்சா பாருங்க ஐயா, இல்லைன்னா தூக்கிட்டு போக மாட்டாங்க, எல்லாம் கவர்மெண்ட்ல பாருங்கன்ட்டு. அந்த அம்மா அழுவுது. அது பக்கத்துல இருந்த அம்மா நம்ம கிளாஸ்ல வர அடியார். உடனே அங்கேருந்து போன் பண்ணுது. இந்த அம்மா அழுத பார்த்துட்டு, அப்ப இதே நேரம் தான் கிளாஸ்ல இருக்கோம் சொல்லுது. உடனே என்னம்மா அப்படி சொல்ற அப்படின்னு. உடனே அதுக்குன்னு ஒரு ரத்த குழாயை அடப்பை திறக்கிறதுக்குன்னு பொது பாடல்ல இருக்கு. பொது பாடல்ல சாமி தனியா பாடியிருக்காரு. 200 பாட்டு, 150 பாட்டு. அதுல சொன்ன பிறகு பொதுமக்களுக்கு தான் சொல்லியிருக்காரு. ரொம்ப அற்புதம். அதுக்கு அந்த நூலை போட்டு, அந்த நூலை பதிவிட்டு, அதுல உள்ள விளக்கம் போட்டு, ஒவ்வொன்றும் என்னென்ன மருந்து மாதிரில போட்டிருக்காரு. அதுல எடுத்து அந்த ரத்த குழாய் அடைக்கிற பாட்டை சபையில பாடணும். என்ன போச்சு, எல்லாருமே மன உருகி இந்த மாதிரி கிளாஸ்ல தான் விண்ணப்பம் வச்சோம். வச்சுட்டு அவனுக்கு கொடுத்த 24 மணி நேரம் முடிஞ்சு அந்த அம்மா அழுகுறாங்க. அம்மா விண்ணப்பம் வச்சிருக்கேன், எங்களால் முடிஞ்சாதான் சாமி அவங்க முருகனை குடும்பம் பொழைச்சான அந்த முருகனுக்கு அடிமையா வரணும்னு சொல்லிருந்தேன். சரின்ட்டாங்க. ஊதிய பூசிட்டாங்க. காலையில விடிஞ்சு 4:30 மணிக்கு அவன் கண்ணு முடிக்கிறான். அப்புறம் கழுத்து ஆடுது, அப்புறம் கையை செய்யுது. டாக்டர்லாம் வந்து பார்த்துட்டு எல்லா டாக்டரும் வந்துட்டாங்கண்ணா, இது எப்படி சாத்தியம் இல்லையே, இது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. இன்னும் என்ன பண்ணீங்க அப்படின்னு. ஒண்ணுமே பண்ணல, அழுதாங்க. அந்த அம்மா யாரோ ஒரு அம்மா வந்து இங்க இருந்துக்கிட்டு அவங்க ஏதோ திருப்புகள் படிக்கிறாங்களாம், அவங்கக்கிட்ட சொன்னாங்க. இதெல்லாம் இந்த நரசு கேட்டுக்கிட்டு இருந்துருக்கு. அவங்க எதாவது சொல்லியிருப்பாங்க போல இருக்கு, உங்களை முருகன் காப்பாற்றுவோம்மா, அவங்க கொடுத்த 27 இடத்துல உங்க பிள்ளை குழைச்சிரும்னு சொல்லி சொன்னதாக சொன்னாங்க. அவ்வளோ. அப்போ டாக்டர்லாம் அங்கனே இருந்துக்கிட்டு கும்பிட்டாங்களாம். இது இப்போ எவ்வளோ பெரிய வித்தை. யாராலுமே பெரிய டாக்டர் கைவிட முடியாதுன்னு கைவிட்டானா அவன் கற்றிய கல்வி பொய், யாமோதிய கல்வி எம்மதியும் தாமே வேற வேலை தந்ததுனார். அப்ப ஞானசம்பந்தர் சாம்பலை உயிராக்குனாரு. எப்பவுமே எரிஞ்சு போன முதலே கொண்டாந்தாரு. நம்ம சாமி அன்றைக்கு உடனே
3 பேரை எரிச்சிட்டு உடனே ரிசல்ட் கொடுத்துட்டாரு. ஒருத்தர் எரிச்சிட்டு உடனே கொடுக்குற திருப்புகள். அவங்கெல்லாம் எப்போவோ லேட்டாக வந்து கொடுத்தாங்க. ஆனால் திருப்புகளோட அற்புதம், எரிக்கிறாரு திருத்தணியில், உடனே அடுத்த வரிப்பாடையில் முளைக்கிறாங்க. அப்போ திருப்புகளாக தான் செய்யும், உடனே எரிக்கும், உடனே காப்பாற்றும், உடனே எல்லாத்தையும் எரிக்கக்கூடிய திருப்புகள் எடுத்திருக்கோம். அதனால உங்கள் வினை எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், தாராளமாக சொல்லுங்கள், நாங்கள் வினை போப்போம். நீங்கள் 7 கடல் கடந்தாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். முருகாசரணி பாடுங்கம்மா. நான் பாடவா ஐயா? முருகாசரணம். தன 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 தான சரவண பவநிதி அருமுக குரு பர சரவண பவநிதி அருமுக குரு பர சரவண பவநிதி அருமுக குரு பர என ஓதி தமிழினில் உருகிய அடியவரிடமுரு சனன மரண மதை ஒடிவுற சிவமுற தருப்பினி துளவரம் எமதுய சுகமுற அருள்வாயே கருணைய விடி பொடி ஒரு தனி முதலென வருகரி திருமுக துணை கொள்ளும் இளையவ கவிதை அமுத மொழி தருபவர் உயிர் பெற நீ அருள்நேயா கடல் உலகினில் வரும் உயிர்படும் அவதிகள் கலகமினையதுல கடியவும் நிலை பெற கதியும் உனது திருவடி நிழல் தருவதும் ஒரு நாளே திரிபுரம் எரி செய்யும் இறையவர் அருளிய குமர சமரபுரி தனிகையும் நிகுமுய சிவகிரியிலும் வடமலையிலும் உலவிய என் வடிவேலா தினமும் உனது துதி பரவிய அடியவர் மனது குடியும் இரு பொருளிலும் இலகுவ திமிர மலம் ஒடிய தினகரன் எனவர் எங்கள் பெருவாழ்வே அரவணை மிசை தூயில் நரகரி நெடியவர் மருகன் எனவே வரும் அதிசயம் உடையவர் அமளி விமலி பறை உமையவள் அருளிய முருகோனே அதல விதல முதல் கிடு கிடுவென வருமையில் இனி தொழில் ஷடுமையில் நடுவுரன் அழகினுடன் அமரும் அரகர சிவ சிவ பெருமாளே தமிழினில் உருகிய அடியவரிடமுரு சனன மரண மதை ஒடிவுற சிவமுற தருபினி துளவரம் எமதுய சுகமுற அருள்வாயே அதல விதல முதல் கிடு கிடுவென வருமையில் இனி தொழில் ஷடுமையில் நடுவுற அழகினுடன் அமரும் அரகர சிவ சிவ பெருமாளே அரகர சிவ சிவ பெருமாளே. முருகாச்சரணம். சாரியை மன்னிச்சிடுங்க ஐயா, சந்தோஷம் சரியா வரலனாலும் தப்பா பண்ண நினைக்கிறேன். இல்ல நான் அந்த புக்ல எங்கள் பெருவாழ்வு எல்லாம் இருக்கா இல்ல இல்லைன்னா இந்த எனக்கு தெரியல, ஐயாவும் நீ பாடுறீங்க கரெக்டாக பாடுறீங்க, நான் மட்டும் இந்த தினமும் உனது துதி பரவிய அடியவர்கள் அதில் என வரும் எங்கள் பெருவாழ்வுன்னு நீங்கள் சொன்னீங்க எல்லாருமே. எனக்கு இல்ல ஐயா சொல்லும் போது எழுதி வச்சீங்க பென்சில்ல. ஓகே ஓகே, இல்லை நானும் யோசிச்சு பார்க்குறேன். இல்ல அதுல இல்ல ஐயா சொன்னார்ல பாடும்போது அந்த டேஸ் விட்டுருக்கலாங்கண்ணே, அது நம்மளா போட்டுக்கிறது சங்கதி. அது ஓகே, இன்ப பெருவாழ்வே சாமியை நம்மளா புகழ்ந்துக்கலாம், அந்த இடத்துல பிளஸ் போட்டு சொல்லிக்கலாம். அது எங்கே இருக்குதோ அந்த இடத்துல நம்மளா புகழ்ந்துக்கலாம். அது நம்மளா இப்ப என வரும் திமிர மலம் ஒளிய தினகரன் என வரும் எங்கள் பெருவாழ்வே என் பெருவாழ்வே. அவன் சாமியை நம்ம மிகப்படுத்திக்கிறோம், இந்த இடத்துல நம்மளா சொல்லிக்கலாம். இதை ஆனந்தப்படுத்துறது. சரி, அதான் உங்களுக்கு வர்ற வார்த்தை ஏதோ நீங்க போட்டுக்கலாம், அது இதுல வராது, அதுக்கு அடி போட்டுக்கிறது நம்ம.
சரிங்க ஐயா, சரி. முருகா சரணம். மலைன்னா நம்ம சாமியை வந்து அன்னைக்கு நான் குழந்தைய செல்லமே ராஜாவே அப்படின்னு சொல்றோம். அதனால திருமாலே அப்படிம்பாரு. அது மாதிரி நம்ம அந்த இடத்துல ஒரு டே ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், சரிங்க. சாமியை ஆனந்தப்படுத்தணும். முருகா சரணம். ஐயா திருவேங்கட மலைன்னா திருப்பதி ஐயா. ஆமாமா, அங்க அது வந்து அது பேரே மாத்தப்பட்டிருக்குமா. கந்த புராணம் தான் முன்னாடி, ராமாயணத்துக்கு முன்னாடி கந்த புராணத்தினாலதான் ராமாயணத்துல கந்த புராணத்தை பத்தி சொல்றாங்க. ஆமா அப்ப சீனிவாச வரலாறுலாம் அதுக்கப்புறம் வந்ததுல. ஆமா. அப்ப எப்படி திருவேங்கடம்? இது திருவேடன் மலை. திருவேடன்மலையோ? திருவேடன் மலை. அங்க பெருமாளை அவர் பெருமாள் வந்து சீனிவாசனா என்ன செய்யறாங்க, அவ எதுக்கு இங்க வந்தாரு, சீதையை வந்து ராவணன் பிடிச்சு எடுத்துட்டு போனாரு. அவரு படத்துல எல்லாம் அப்படி காட்டுறேன், போய் தொட மாட்டாரு. அதனாலதான் பர்ணசாலையோட தூக்கிட்டு போனாரு, ரதத்துல எல்லாம் கொண்டு போல. கொண்டி வச்சு அவங்க இதா இருந்தவங்க அவர் ஒரு எவ்வளவு ஒரு நம்ம தமிழ் மன்னன்ல வம்சத்துல வந்தவன் தான் அசுரனா இருந்தாலும் நேர்மையான ராவணன். ஏன்னா சிவபக்தன், கைலாய மலைய கேட்கிற அளவுக்கு வலிமை இருந்ததுனால தானே எவ்வளவு பெரிய ராமன் ஈஸ்வரன் சக்தி உள்ளவன். ஆனா அந்த காதல் பொண்ணை வந்துட்டா அகங்காரம் வந்துடுற மாதிரில சூரத்தன்மை இல்ல, கொஞ்சம் அகங்காரமா பேசினார தவிர, ஆனா நீதியா இருந்தார். அந்த பொண்ணை தொடல, ஒரு அழகான ஒரு 5 அசோகணத்துல வச்சுட்டாரு. ஆனா இதுக்கு அங்கிட்டு ஒரு சூச்சும், இப்படி ஸ்ரீதேவி பால்கடல்ல இருந்த பரந்தாமன் தான் ராமாவதாரம் எடுக்கணும். 10 அவதாரம் எடுக்கல, மனிதனுக்கு எல்லா இடத்தையும் எடுத்துட்டாரு. இது மனித அவதாரம், எந்த தெய்வ சக்தியும் காட்டக்கூடாது, மனிதனோட பேசணும், மனிதனோட மல்லு கட்டி சண்டை போடணும், இப்படித்தான் உன்னோட இது. ஆனா எல்லார்ட்டையும் நல்ல பிள்ளையா இருக்கணும், எதிரிக்கு நண்பனா இருக்கணும், தாய்க்கு தந்தை சொல் தட்டக்கூடாது. இந்த மனிதனா என்னமா இருக்குன்னு காட்ட வந்து ராமாவதாரம். அப்ப எவரு பெருமாள் எங்க அவதாரம் எடுத்தாலும் ஸ்ரீதேவி அம்மா பிரிய மாட்டாங்க. எப்பவுமே மாறுபிள்ளே இருக்கவங்க, பால்கடல்ல பக்கத்திலேயே பிடிச்சிக்கிட்டு இருக்கவங்க, அவர் எப்படி விடுவாங்களா? அந்த அம்மா சீதையை நான் வர்றேன்னு மிதிலையில வந்து அவங்க சேர்றாங்க. அப்படி வரையில இந்த கதை வந்து ஏற்கனவே வால்மீகியால எழுதப்பட்டது. ராமாயணம் நடக்கும் முன்னாடியே மனிதனுக்காக அவதாரம் செய்யக்கூடிய ஒரு கதையை சிவபெருமானால சொல்லப்பட்டு நாரதர் வால்மீகிக்கு கதை சொல்றாரு. காட்டுல திருடனா இருந்த அந்த கதை உங்களுக்கு தெரியும். காட்டுல திருடனா இருந்த வால்மீகி டெய்லி அவங்க குடும்பத்துக்கு அடிச்சு பிடிச்சி கொண்டு போய் பணத்தை கொடுப்பாரு. அவரை ஒரு நாளைக்கு இவன் தான் அதை எழுதுறவன்னு சொல்றாரு பெருமாள். யோ இவன் திருடன், இவன் எப்படி சொல்லுவேன், இவன் ஞானியாக போறான், அவன் காதுல உபதேசம் சொல்லணும். அப்புறம் சொல்லி அதுக்கப்புறம் அவர் நல்லவர மாதிரி உபதேசம் பண்ணி வால்மீகி மாதிரி அப்பவே எழுதி முடிச்சிட்டாரு. ஆனா கதாநாயக பேரை மட்டும் போடல. அந்த பேரு யாரு அப்படின்னா கதாநாயகன் விஷ்ணு தான் வரணும். இந்த ராணாவை மானாவையும் போட்டாங்க சிவபெருமான் கையெழுத்து. இவன் தான் கதாநாயகன். அப்படியாப்பட்ட ராமாங்கிற காவியத்தை முடிச்சாங்க. எல்லாம் முடிக்கல. இந்த அம்மா நம்ம கண்ணுக்கு அப்படி தெரியும், பால்கடல்ல இருக்காங்க. ஆனா இந்த அம்மா வந்து இதோட நிழல் ஒண்ணு உருவாக்கி சீதையை அங்க வச்சிருச்சு. இவங்க வெளில வந்துட்டாங்க. அந்த நிழலா இருந்த சீதை கிட்டதான் ராவணன் பேசிக்கிட்டு இருந்தார். இது அவருக்கு தெரியாது, மாயை. அந்த அவதாரம் முடிஞ்சு வந்த உடனே அந்த நிழலா இருந்த சீதை சொன்னிச்சான், நீ எனக்காக நீ இருந்த, அதனால உனக்கு நான் ஏதாவது ஒண்ணு செய்வேன் அப்படின்னு சொல்லி. என்ன வேணும்னு கேட்டுச்சான். நான் சீதை இருந்த உடனே உங்க ராமர் மேல எனக்கு ஆசை வந்துருச்சு, அவ்வளவு நேர்மையானு. நான் உங்க ரூபத்துல மனைவி இருந்தனால எனக்கு அந்த ஆசை வந்துச்சு. அது வேற ஒரு ஆசை இல்லை, உன் ஆசையை நிறைவேற்றுறேன் அடுத்த பிறகுன்னு சொல்லிதான் அம்மா வந்து பிருகுமணி காலில் உதைச்ச உடனே அதை ஒரு மையமா வச்சு கோச்சிக்கிட்டு வேங்கட மலைக்கு பக்கத்து வந்துட்டாங்க. அப்ப அதை தேடி வந்தவர் தான் சீனிவாசன். அது அந்த அம்மா ஏற்கனவே கிருஷ்ண அவதாரத்துல கிருஷ்ணனை கொண்டாடின அம்மா அங்கே இருக்குது ஆசிரமத்துல. அங்க வந்து அவதாரம் பண்ணேன்னு அவரு சொல்லியிருக்காரு. அந்த மல்லிகை சேர்ந்தனா அவரை குழந்தைய எடுத்துக்கிச்சு. ஸ்ரீ என்ற ஸ்ரீதேவி முகத்துல இருக்கிறதுனால ஸ்ரீனிவாசன். அவங்களுக்கு அந்த ஊர் அரசர் மகளை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. யாரு? ஸ்ரீ மகாலட்சுமியே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவளோட பார்வை நேரடியா இருக்கும். நீ பத்மாவதி அங்கே இரு, நான் அங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். அங்கே பொண்ணும் பொருளும் கொட்டும். அந்த அம்மா பார்வை இருக்கிறதுனாலதான் கொட்டுது. அதுக்கு மேலதான் அந்த மலை பாடுற பிரிக்கையில சென்னை நமக்கு வேணுமா ஆந்திரா அங்கிட்டு வேணுமானு போச்சு. அதனாலதான் பிரிக்கப்பட்டதுல அங்க போச்சு. அடியனும் எனக்கு சாமி காமிச்சாருங்கய்யா. எனக்கு வந்து ஒரு 20-25 வயசுல 3 வருஷம் நடந்து வர சொன்னார்.
நடந்து போகல. வருஷம் போகிறேன். ஒரு ஆள் தான், யாரையும் வரக்கூடாதுன்ட்டார். கொங்கண சித்தர் தான் நம்மளை உருவாக்குனார். அவர் தான் இங்கே உள்ளுக்குள்ளே ஜீவசமாதியில் இருக்கார். அவர் சொல்லி கொடுத்த நட்சத்திரத்தில் போயிட்டேன். போய் கீழே எப்படியோ அடிச்சு பிடிச்சி மழை. நைட்டு கரெக்டாக 11 மணிக்கு சாமி பார்க்குற மழை. உள்ளே போகிறோம். அப்படியே 5 பேரை தள்ளி விடுறாங்க. கடைசியில் என்னை கை போட்டு தேக்கினாங்க. என்னடா தேக்கிட்டாங்கன்னு நினச்சேன். டக்குன்னு யாரோ ஒரு விஐபி, அந்த நாட்டு விஐபி மந்திரியார் ஒரு 5 பேர் எல்லாம் மொட்டையாக வந்தாங்க. அதோட என்னையும் தள்ளி விட்டாங்க. போய் அழகா கிட்ட உட்கார வச்சுட்டாங்க. அவங்க அதோட சொல்லி என்னை கண்டுபிடிக்கல. நான் எல்லா விஷயம் பார்த்து கதவை திறந்து கோயிலுக்கு பின்னாடி சுத்தி வரையில பாக்குறேன். கல்வெட்டுல திருப்புகள் இருக்கு. ஆஹா, திருப்புகள் நம்ம அருணகிரி நான் கண்ணால படிச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா இதை தெரிஞ்சு சொல்றாங்கன்ட்டு தங்கத்தக்கடை அடிச்சு உள்ள வேற பூட்டி மறைச்சு விட்டாங்க. அப்ப உள்ள இருந்தது யாரு? அப்ப என்ன மலை? திருவேடன் மலை. ஆனா இந்த பாடு பிடிச்ச சொல்லுவாங்கன்னு இன்னைக்கு பெருமாளுக்கு காலையில எந்திரிச்ச உடனே வேலை வச்சு சுப்பிரமணியருக்கு சுப்ரபாதம் போடக்கூடியது. அவரோட பதியமெல்லாம் பாடி முடிச்சுட்டு தான் அப்புறம் ராமதத்திக்கு போட்டு பெருமாளை மாத்துறாங்க. இது அங்க உள்ள ஐயரே எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதனால அங்க உள்ள ஐயரெல்லாம் வேங்கட சுப்பிரமணியன் பேர் வச்சிருக்காங்க. ரெண்டும் கலந்த உருவம். இதுக்குள்ள அம்பாலும் இருக்கலாம். அந்த இடத்துல 3 சக்தி உள்ளதான். அதனாலதான் காசு பணம், காசு தங்கத்துக்கு மட்டும் இங்க ஃபேமஸ். கொள்ளை அடிக்கிறவன் அங்கே பேசினா உடனே நடக்கும். நமக்கெல்லாம் நடக்காது. 1 கோடி ரூபா கிடைக்குதுன்னா 50,000 போடுறேன்னு சொன்னா நடக்கும். அது கான்செக்ஷன் நம்ம கிட்ட தான் இருந்து சாமி கிட்ட அருள் போங்கிறது யாருக்கும் தெரியல. திருப்பதி போனால் காசு கிடைக்குன்னு ஒரே நோக்கத்தில் பார்த்தா அந்த விக்கிரகத்துல இருக்க அருள் நமக்கு கிடைக்குது. அது தெரிய மாட்டேங்குது மக்களுக்கு. நம்மளுக்குள்ள இருக்க தெய்வம் பெருசுங்கிறதுல இதெல்லாம் முருகன் காட்ட மாட்டாரு. அப்ப ஒரு மலையில மேல முருகன் இருந்தா கீழே அடிவாரத்துல ஒரு கோயில் இருக்கு பாத்துறீங்களா? அப்ப திருவேங்கட மலைன்னா அடிவாரத்துல முருகன் கோயில் இருக்கு. அந்த முருகன் கோயில் பேரு 2 ஒண்ணுதான். எல்லா ஊர்லயும் மேல இருந்தா அடிவாரத்துல இருக்கும். நம்ம தமிழ்நாடு பூரா இருக்கா? அப்ப இங்க அந்த மலையில இருக்க இப்ப அடிவாரத்துல இருந்தாருன்னா அப்ப மேல இருந்தது அவர் தானே. அது மாத்தப்பட்டிருக்காரு. இது எல்லாருக்குமே தெரியும். அதனால 2ம் கலந்த உருவம் தாங்கல்ல. மாமேனும் மருமேனும் மாயோன் மருகனேன்னு மாத்தி மாத்தி கூத்தடிக்கிறாங்க. நம்மளும் சேர்ந்து அவங்களோட வழிபாடு பண்ணிக்கிற வேண்டியதான். முருகாசரணம். சரிங்கய்யா, அடுத்த பதியத்துக்கு போலாம். 61 திருக்காளையத்தி. தனதாதத்த தனதான தனதாதத்த தனதான சிரதானத்தில் பணியாதே செகத்தோர் பற்றை குறியாதே வருத்தா மற்றொரு பிளதான மலர்த்தால் வைத்தனை ஆழ்வாய் மலர்த்தால் வைத்தனை எனையாழ்வாய் திருத்தாகத்தத்து உபதேசா திருத்தார் சித்தத்து உறைவோனே திருத்தால் முத்தற்கு அருள்வோனே திருக்காலத்தி பெருமாளே திருக்காலத்தி பெருமாளே. படிங்க. தனதாதத்த தனதான தனதாதத்த தனதான சிரத்தானத்திற் பணியாதே செகத்தோர் பற்றை குறியாதே வருத்தா மற்றோ பிளதான மலர்த்தால் வைத்தனை அருள்வாயே நிறுத்தா கர்த்தத்து உபதேசா நினைத்தா சித்தத்து உறைவோனே திருத்தால் முத்தற்கு அருள்வோனே திருக்காலத்தி பெருமாளே திருத்தால் முத்தற்கு அருள்வோனே திருக்காலத்தி பெருமாளே திருக்காலத்தி பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். முருகாசரணம். தன தனதா தத்த தனதான தனதா தத்த தனதான சிரத்தானத்தில்
பணியாதே, செகத்தோர் பற்றை குறியாதே, வருத்தா மற்றொப்பிலதான மலத்தால் வைத்தன்னை ஆழ்வாயே, நிறுத்தா கர்த்தத்து உபநேசா, நினைத்தா சித்தத்து உறைவோனே, திருத்தால் முத்தற்கு அருள்வோனே, திருக்காலத்தீ பெருமாளே, திருத்தால் முத்தற்கு அருள்வோனே, திருக்காலத்தீ பெருமாளே, திருக்காலத்தீ பெருமாளே. முருகாசரணம். முருகாசரணம். தனதாதத்த தனதான தனதாதத்த தனதான தனதாதத்த தனதான, திறத்தானத்திற் பணியாதே, ஜெகத்தோர் பற்றை புரியாதே, வருத்தா மற்றோ திலதான மலத்தாள் வைத்தே வைத்தென்னை மலர்த்தாள் வைத்தே தனையாழ்வாய், இருத்தாக துரணேஷா, நினைத்தால் சித்தை துறைவோனே, திருத்தாள் முத்தர் கருள்வோனே, திருத்தாளத்தீ பெருமாளே, திருத்தாள் முத்தர் கருளோனே, திருத்தாளத்தீ பெருமாளே. ஐயா பாடிட்டீங்களாம்மா? மயிலே தன தான தந்த தன தான தந்த தன தான தந்த தனதான இணையெல்லாம் இரண்டு கயலவே புரண்டு, இருகுலையில் மீதடர்ந்த சிவ அமராடி, இலகு சிலை வேல் துறந்த கனையதிலுமே சிறந்த, இருநயனபார் இறங்கும் எங்கள் அதிபாரா, பண்டை முளையின் மீது அணிந்த தரளமணியார் துளங்கு, பருவதி போல வந்த வினை விலை மாதர் விலை மானார், மயிலுடையாள் உள்ளன்று அவரில் இடை மோகம் என்ற படுகுழியிலே மயங்கி நான் விழலாமோ, கனகனவே வீர தண்டை சரணமதிலே விளங்க, கலபமயில் மீளு கந்த சிவகுமரேஷா, கருவிருவார் கருவிரு சூரனங்கம் இருவிழவாத வண்டு, கதறி விழவேலறிந்த எங்கள் முருகோனே, மணிமகுடவேணி கொன்றை அருகுமதி யாரணிந்த மலைய விழி நாயகந்தன் சிவ ஒருவாக, மலையரையன் மாது தந்த சிறுவன் எனவே வளர்ந்து மயிலை நகர் வாழ வந்த எங்கள் பெருமாளே, மயிலை நகர் வாழ வந்த எங்கள் பெருமாளே, மயிலை நகர் வாழ வந்த எங்கள் பெருமாளே. முருகாசரணம்.
தனதன தான தந்த தனதன தான தந்த தனதன தான தந்த தனதான இணையத்தில் தாம் இரண்டு கயல் கலனவே புரண்டு இரு குளையின் மீத வடர்ந்து அமராடி இலகு சுலைவேல் துறந்த கணையத்திடுமே சிறந்த இருநயனர்வார் இணங்கும் அதிபார பனைமுளையின் மீது அணைந்த தரமணியா துளங்கு பருவருதி போல் வந்த வினை விளைமானர் பயிலுநடையாள் உழன்று அவர்களிடம் மோகம் என்ற படுகுழியில் மயங்கி விழலாமோ கனகனேன வீர தண்டை சரணமதிலே விளங்க கலபமயில் மேழு கந்த எங்கள் குமரேசா கருவி வரு சூரன் அங்கம் இரு பிளவதாக விண்டு கதறி விழவேல் எரிந்த எங்கள் முருகோனே மணிமகுட வேணி கொன்றை அருகுமதியார் அணிந்த மலையவிழி நாயகந்தன் ஒரு பாகம் மலையறையன் மாது தந்த சிறுவன் எனவே வளர்ந்து மயிலை நகர் வாழ வந்த எங்கள் பெருமாளே மலையரசன் மாது தந்த சிறுவன் எனவே வளர்ந்து மயிலை நகர் வாழ வந்த எங்கள் முருக பெருமாளே மயிலை நகர் வாழ வந்த எங்கள் முருக பெருமாளே எங்கள் முருக பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பரவாயில்ல, சங்கதி போட்டியா? பயப்படாத. அவங்க இந்த வரிக்கு இந்த பாருங்க, மலைய விழி நாயகன் தன் சிவ ஒரு பாகம். அம்பாளுக்கு பாதி உடம்ப கொடுத்தது எங்க அர்த்தநாரி, அதனால சிவ ஒரு பாகான்னு போட்டுக்கணும். சிவ பெருமாளே எல்லாம் போட்டீங்க. இவ வந்து இங்க மேல வந்து சிவகுமரேசா, எங்கள் குமரேசான்னு எல்லாத்துக்கும் சொல்லக்கூடாது. சிவகுமரேசா அவரோட புத்திரன். நான் போடும்போது அப்படியே குறிச்சுக்கோங்க. அடுத்தால் படிங்க. முருகாசரணம் தன தனன தான தந்த தன தனன தான தந்த தன தனன தான தந்த தன தான இணையத்தில தாம் இரண்டு கயல் கலனவே புரண்டு இரு குழையின் மீதடர்ந்து அமராடி இலகு சிலவேல் துறந்த கணையதிலுமே சிறந்த நயனர் வாரினங்கும் எங்கள் அதிபாரா பனைமுளையின் மீதணிந்த தரளமணியார் துளங்கு பருவரதி போல வந்த விலைமானார் பயிலு நடையால் உழன்று அவர்களிடமே மோகம் என்ற படுகுழிலே மயங்கி நான் விழலாமோ பயிலு நடையால் உழன்று அவர்களிடம் மோகம் என்ற படுகுழியிலே மயங்கி நான் விடலாமோ கனன வீர தண்டை சரணமதிலே விளங்க கலபமயில் மேலுத கந்த சிவகுமரேசா கருவி வரு சூரனங்கம் இரு பிளவதாக விண்டு கதறி விழவேலறிந்த எங்கள் முருகோனே மணிமுகுட வேணி கொன்றை அருகுமதியா யாரணிந்த
மலைய விநாயகன் தன் சிவ ஒரு பாகாம் மலையறையன் மாது தந்த சிறுவன் எனவே வளர்ந்து மயிலை நகர் வாழ வந்த எங்கள் பெருமாளே. மலையறையன் மாது தந்த சிறுவன் எனவே வளர்ந்து மயிலை நகர் வாழ வந்த எங்கள் பெருமாளே. முருகாச்சரணம். எல்லாமே நல்லா பாடுறீங்க அம்மா. பாடுங்க பாடுங்க. தன தனன தான தந்த தன தனன தான தந்த தன தனன தான தந்த தன தான இணையதில தாம் இரண்டு கயல்களெனவே புரண்ட இடுகுடையின் மீதமர்ந்த அமராடி இலகு சிலைவே சுரந்த கனயதிலுமே சிறந்த இருநயனர் வாரினங்க மதபார பரமுலையின் மீதணிந்த தரளமணியார் துளங்க பருவதரிப்பு வந்த விளைமான பயிலு நடையாளுழன்ற அவர்களிடமோகம் என்ற படுகுழியிலே எங்கி விழலாமோ கனகனன வீர தண்டே சரணமே விளங்க களபமயில் மேலு கண்ட குமரேஷா கருவி பெரு சூரனந்த மறுபிளதாக விந்த கதறி விட வேலறிந்த மறுகோனே மணிமகுடம் மேனி கொண்டே அருகுமதியாரணிந்த மலையவிழி நாயகென்ற ஒரு பாத மலையிடையன் மாதுரந்த திருவனென வேலவர்ந்த மயில நகர் வாழ வந்த பெருமாளே. மலையிடையன் மாதுரந்த திருவனெனவே வளர்ந்த மயில நகர் வாழ வந்த பெருமாளே. மயில நகர் வாழ வந்த பெருமாளே. அம்மா ஐயா திருநெல்வேலினா நம்ம சென்னையில இருக்க மயிலாப்பூர் அதுவா ஐயா? அதான் அதான் அதான். அம்மா நீங்க துபாயில இருந்து வேற முஸ்லீம் நாட்டுல இருக்குன்னு ஊதி பேச மாட்டேங்கிறீங்க. நெத்தில ஊதிய காணும். நம்ம திரு என்ற சிவபெருமானை பத்தி பாடுறதான் திருப்புகள். கொஞ்சமாவது வச்சுக்கோங்க, மகிழ்ச்சியா இருக்கும். சாமி கிட்ட பாடையில அதுக்கான மருந்து திருநீர் அது நெத்தில இருக்கணும். அப்பதான் ஞானம் வரும், நிறைய ஞானம் வரும். விவாசம் அடுத்து சிவபுரி சிறுவாபுரி 63. தானன தானன தானா தனதான தானன தானன தானா தனதான தானன தானன தானா தனதன தனதான தானன தானன தானா தானதன தானன தானன தான தனாதன தானன தானன தானா தனாதன தனதான. சந்தம் இருக்கு, சந்தது 2 வாட்டி பார்த்தது. தானன தானன தானா தனாதன தானன தானன் தானா தனாதன தானன தானன தானா தனாதன தனதான. சீதள வாரிஜ பாதா நமோ நம நாரத கீத வினோதா நமோ நம சேவல மாமைகள் பிரிதானமோ நம மறை தேடும் திருமறை தேடும் சேகரமான பிரதாபா நமோ நம ஆகமசார சொருபா நமோ நம தேவர்கள் சேனை மகிபா நமோ நம
வினை கதிதோயாம் பாதக வீலு குராடா நமோ நம மாவசுரேச கடோரா நமோ நம பாணினிலே ஐய வீரா ஜெய வீரா நமோ நம எங்கள் மலை மாது பார்வதியால் தரு பாலா நமோ நம நாவல ஞான மனோலா நமோ நம பாலகுமார சுவாமி நமோ நம எங்கள் அருள்தாராய் எனக்கு அருள்தாராய் போதகமாமுகன் நேரான சோதர நீரணி வேணிய நேயா பிரபாகர பூமகளா மரிகேசா மனோகதி என் இகழ் சூராம் போதக மாமர ஞான அயாகர தேனவில் நீ பராவாறு மார்பக பூரண மாமதி போலாறு மாமுக என் முருகேசா மாதவர் தேவர்களோடு முராரியும் மாமலர் மீதுரை தேவாவுமே புகழ் மாநிலமேமினும் மேலான நாயகள் எங்கள் வடிவேலாம் வானவர் ஊரினும் வீராகி வானவர் வாரினும் வீராகி வீரலகாபுரி வாழ்வினும் மேலாகவே வாழ் சிறுவாபுரி வாழ்வே சுராதிபர் பெருமாளே வானவர் ஊரினும் வீராகி வீரலகாபுரி வாழ்வினும் மேலாகவே வாழ் சிறுவாபுரி வாழ்வே சுராதிபர் பெருமாளே வாழ் சிறுவாபுரி வாழ்வான தேவர்கள் எங்கள் பெருமாளே. முருகாசனம். தானன தானன தானா தனதான தானன தானன தானா தனதான தானன தானன தானா தனதான தனதான சீதல வாரிஜ பாதா நமோ நம நாரத கீத வினோதா நமோ நம சேவல மாமையில் பிரீதான் நமோ நம மறை தேடும் சேகரமான பிரதாப நமோ நம சேகரமான பிரதாபா நமோ நம ஆகமசாரா சொரூபா நமோ நம தேவர்கள் சேனை மகிபா நமோ நம கதிதோயா பாதக நீவு குடாரா நமோ நம மாவ சுரேச கடோரா நமோ நம பாரினிலே ஜய வீரா நமோ நம மலை மாது பார்வதியால் தருபாலா நமோ நம நாவல ஞான மனோலா நமோ நம பாலகுமாரா சுவாமி நமோ நம அருள் தாராய் போதகாம முகன் நேரான சோதார நீரணிவேணியர் நேயா பிரபாகர பூமகளார் மருகேசா மகோததி இகழ் சூராம் பூமகளார் மருகேசா மகோததி இகழ் சூராம் போதக மாமரை ஞான தயாகர தேனவில் நீ பன்னாரவாறு மார்பகம் பூரண மாமதி போலரு மாமுக முருகேசா மாதவ தேவர்களோடே முராரியும் மாமலர் மீதுரை வேதவுமே புகழ் மாநிலமேழினும் மேலான நாயக வடிவேலாம் வானவர் ஊரினும் வீராகி வீரல காபுரி வாழ்வினும் மேலாகவே வாழ் சிறுவாபுரி வாழ்வே சுராதிபர் பெருமாளே
பார்வதியால் தருபாலா நமோ நம நாவல ஞான மனோலா நமோ நம பாலகுமாரா சுவாமி நமோ நம அருள் தாராய் வானவர் ஊரினும் வீராகி வீராள காபுரி வாழ்வினும் மேலாகவே திருவாபுரி வாழ்வே சுராதிபர் பெருமாளே சிறுவாபுரி வாழ்வே சுராதிபர் பெருமாளே சிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகாச்சரணம். தானன தானன தானா தானன தன தானன தானன தானா தனா தன தானன தானன தானா தனா தன தன தான சீதல வாரிஜ பாதா நமோ நம நாரத கீத வினோதா நமோ நம சேவல மாமயில் பிரீதா நமோ நம திருமறை தேடும் சேகரமான பிரதாபா நமோ நம ஆகமசாரா சுரூபா நமோ நம தேவர்கள் சேனை மகிபா நமோ நம வினைக்கதி தோய பாதக நீவு குடாரா நமோ நம மாவ சுரேச கடோரா நமோ நம பாரினிலே ஜெய வீரா நமோ நம எங்கள் மலை மாது பார்வதியால் தருபாலா நமோ நம நாவல ஞான மனோலா நமோ நம பாலகுமாரா சுவாமி நமோ நம எனக்கருள் தாராய் போதகமாமுகன் நேரான சோதர நீரணி வேணிய நேயா பிரபாகர பூமகளார் மருகேசா மகோததி எண்ணிகள் சூரா போதக மாமரை ஞானாதயாகர தேனவி நீவ நராவாறு மார்பக பூரண மாமதி போலாறு மாமுக என் முருகேசா மாதவ தேவர்களோடே முராரையும் மாமலர் நீதுரை வேதாவுமே புகழ் மாநில மேழினும் மேலான நாயகர் எங்கள் வடிவேலா வானவரூரினும் வீராகி வீரல காபுரி வாழ்வினும் மேலாகவே திருவாழ் சிறுவாபுரி வாழ்வே சுராதிபர் எங்கள் பெருமாளே பார்வதியால் தருபாலா நமோ நம நாவல ஞான மனோலா நமோ நம பாலகுமாரா சுவாமி நமோ நம எனக்கருள் தாராய் வானவர் ஊரிலும் வீராகி வீரல காபுரி வாழ்வினும் மேலாகவே சிறுவாபுரி வாழ்வே சுராதிபர் எங்கள் பெருமாளே முருகாச்சரணம். முருகாச்சரணம். தானன தான தனான தனானன தானன தான தனான தனான தானன தான தனான தனானன தன தான சீதள வாரிஜ பாதா நமோ நம நாரத கீத வினோதா நமோ நம சேவல மாமயில் பிரீதா நமோ நம மறை தேடும் சேகரமான பிரதாபா நமோ நம ஆகமசார சுரூபா நமோ நம தேவர்கள் சேனை மகிபா நமோ நம கெதிதோய பாதக நீவு புடாரா நமோ நம மாசுரேஷ கடோரா நமோ நம பாரினிலே ஜெய வீரா நமோ நம் மலை மாது
மலை மாத பார்வதியால் பெரு பாலா நமோ நம நவல ஞான மனோலா நமோ நம பாலகுமார சுவாமி நமோ நம அருள்தாராய் போதக மாமுக நேரான சோதர நீரணி வேணுக பேக்யா பிரபாகர பூமகளார் மருகேஷ மகோதரி திகழ் சூரா போதக மாமரை ஞானாதயாக்கரத்தே நவநீபன ராவாரு மாபக பூரண மாமதி போலாறு மாமுக முருகேஷ மாதவர் தேவர்களோடே முராரியும் மமலர் மீதுரை தேவாவுமே புகழ் மாநில மீதினும் மேலான நாயக வடிவேலா வானபரூரினும் தூராகி அளத்தாபுரி வாழ்வினும் மேலாகவே சிறுவாபுரி வாழ்வே சுராதிபர் பெருமாளே பார்வதியால் பெருமாளா நமோ நம நவல ஞான மனோலா நமோ நம பாலகுமார சுவாமி நமோ நம அருள்தாராய் வானவரூரினும் வீராகி வீரலகாபுரி வாழ்வினும் மேலாகவே சிறுவாபுரி வாழ்வே சுராதிபர் பெருமாளே சிறுவாபுரி வாழ்வே சுராதிபர் பெருமாளே. ஐயா இன்னைக்கு எந்த பாட்டோட முடிச்சுக்கலாம்னு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன், நீங்க கேட்டா. இல்ல அவங்களுக்குலாம் எந்த டைம்னு தெரியாது. பூனாவுக்கும் ஃபேமிலி வருவாங்க, அவங்க ஹஸ்பண்ட் வருவாங்க. இல்ல எனக்கு மார்னிங் தான், இப்ப எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்ல. இங்க எத்தனை மணி? எத்தனை மணி இப்ப? எனக்கு ஐயா காலையில 10 மணி. காலையில 10 மணி. காலை டிஃபன்லாம் முடிச்சாச்சா? இல்ல ஐயா, காலையில 5:30 மணிக்கு எழுந்ததுல இருந்து பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு, என் சின்ன பொண்ணுதான் வேல் பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதான் அவளுக்கு ரெடி பண்ணி எல்லாரையும் அனுப்பிச்சு விட்டுட்டு இனிமே தான் கிளாஸ் முடிச்சுட்டு தான் சாப்பிடுவேன். நான் இனிமேல் தான் சாப்பிடணும் ஐயா, இன்னைக்கு நைட் ஆயிடுச்சு. நான் எனக்கு நான் விரதம், நான் இனிமேல் தான் சாப்பிடணும். ஓ ரைட்டா. கந்த சஷ்டி விரதம் 48 நாள். நீங்க என்ன வெள்ளிக்கிழமை விரதமா? கந்த சஷ்டி விரதம் ஐயா 48 நாள். ஓ ஆமாமா, நீங்க 48 நாள்ல இருக்கீங்கல்ல. சரியே கிரியே யோகம். சரியைங்கிறது நம்ம செய்யற தொண்டு, பாடுறது, மற்ற புண்ணியம் செய்யறது. கிரியைங்கிறது ஏதாவது ஒரு சிவ பூஜை செய்யணும். சிவ பூஜை லிங்கத்துக்கும் பண்ணலாம், வேலுக்கும் பண்ணலாம். இது 2 தான் சிவபூஜைக்கு உரிய சின்னம். அதை தொட்டா நம்ம பிறவி போவோம், இந்த பிறவியில பெரிய பாக்கும். கிரியை செஞ்சா நம்ம பாவத்தை வாங்கிக்கிட்டே இருக்கும். அடுத்த பிறவிக்கு பூஜை சிவ பூஜை பண்ணிட்டோம்னா அடுத்த பிறவி வேற பிறவியா மாறும். அதாவது கிரியை செய்யணும், அப்புறம் தான் யோகம் வரும். இப்போ ஒருத்தர் விவசாய தோட்டத்துல விளைய வைக்கிறான், அதை பக்குவம் பார்த்து எடுத்து அதை அடிச்சு அரைச்சு கடையில கொண்டாந்து வச்சு அதை சமைச்சு கொண்டாந்து போடுற வரைக்கும் அது சரி. அது அந்த விளைவிக்கிறது சரியை, அதை ஆக்குறது கிரியை. பசியோட இருக்கிறவங்களை போட்டோன்னு பசி தின்னுது, அது யோகம். இதுதான். அப்ப இது 3 செஞ்சாகணும் நம்ம. அப்ப ஏதோ ஒண்ணு சாமியை படிக்கிறோம், ஏதோ ஒரு வேலை, ஒரு சிவ பூஜையை செய்யணும். அப்பதான் மனிதனுக்கு அந்த தகுதி உண்டு. ஆடு மாடு எத்தனை பிறவி இருக்கு, அதுக்கு இல்ல. அது பல புல்லாய் பூடாய் புழுவாய் மரபில வந்த நீ எல்லா ஆன்மாவிலையும் ஒரு பாவம் வரும். பாவ வினைகள் உடம்பு அந்தந்த பிறவில உடம்படைஞ்சிரும். ஆனா உயிரை பற்றி போறது பாவம் புண்ணியமும். அந்த பாவங்கள் இருந்தா இப்போ ஒன்னு அறுக்க இன்னொரு ஆயுதம் வேணும், ஒன்னு அறுக்க இன்னொரு ஆயுதம் வேணும். அப்ப பிறவில செஞ்ச ஆன்மாவில் இருக்க பாவத்தை அறுக்கிறதுக்கு ஒரு உடம்பு வேணும். இந்த உடம்பார் உடையார்
இந்த உடம்பால தான் உடம்பை தாங்கி நிற்கிற ஆன்மாவுக்குள்ள இருக்க பாவத்தை நம்ம பாடி 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 பணிஞ்சு தானம் தர்மம் அந்த கரத்தால செஞ்சு கண்ணால பார்த்து தேடி திரிந்து சிவபெருமானந்து ஓடி திரும் கண் தலைய நீ வணங்காய் சொல்றாரா அப்பரு. எல்லாமே இருந்து என்ன புண்ணியம், சாமியோட திருவடி பண்ணாம என்ன புண்ணியம். அரை நிமிஷ நேரம் விட்டு தவமுறை தியானம் வைக்க அறியாத என்ன நீ மனுஷன், சகடம் போட மூட மாட்டேங்கிறாரு, நாயை விட கேவலமானவங்க. அதனால இந்த மனித பிறவியில நம்ம ஏதாவது ஒண்ணு செய்யணும். நம்ம சரிகை கிரியைங்கிறது சிவபூஜையும் செய்யலாம். சிவபூஜைக்கு நேராக பல உயிர்களுக்கு உணவளிக்கிறது, பல மனிதருக்கு உதவி செய்யறது கிரிகைக்கு வரும். சிவபூஜையை செய்ய முடியாதவங்க கிரிகைக்கு வரும். மனிதன் கரையேறதுக்கு ஒரே வழி அதான் சரிய கிரி யோகம். அதனாலதான் சாமி சொன்னார், உன்னால என்ன முடியுது. திருமலை சொல்றார், யாவருக்குமா இறைவருக்கு ஒரு பச்சிலையே, அவருக்கு ஒண்ணு வேண்டியது இல்லைட. பச்சிலை நினைச்சு அன்பா ஐயாவுன்னு வச்சேன்னா போதுன்றார். யாவருக்குமா உண்ணும் போது கைப்பிடி, பிடின்னா அரிசி தான், சோறு பிடிக்க முடியாது. கை கை உருண்டாதான் பேரு. கைப்பிடி அரிசி ஆக்கினா 2 கையில வரும். ஒரு கறி தானம் கொடுக்கலாம்ல, அதாலையும் உனக்கு புண்ணியம் கிடைக்கும். சரி, அதுவும் முடியல. பசுவுக்கு ஒரு வாயுரை, எத்தனை மிருகம் இருக்கு. ஏன் பசுவுக்கு சொன்னார், பசுல 33 தேவர் இருக்கான். உரை அப்படின்னா புல்லு, ஒரு 2 கை அளவுக்கு புல்லு கொடுத்தா உன் விட போகும். சரி, அதுவும் முடியல சாமி, ஒண்ணுமே முடியல சாமி. இன்னுரை தானே, தெரியாதவங்களுக்கு பாத்தியார் முதல்ல தெரிஞ்சதை சொல்லி கொடுக்கணும். அன்பா பேசு. இன்னொருன்னா அன்பா பேசுறது, கடகடன்னு பேசக்கூடாது. யாரை பத்தி வினையாலதான் உலகமே இயங்குது. நமக்கு வினை உண்டு. கோபங்கள் வரையில நம்மள ஒருத்தர் அடிச்சா அது 2 சரியா போச்சு, அவனுக்கு ஒண்ணுமே நடக்காது, நல்லாதான் இருப்பான். திட்டினா சரியா போச்சு. அடிச்சாலும் திட்டினாலும் எல்லாம் மனசுக்குள்ள வச்சு இறைவன்டாலதான் அதை விட பாதிக்கும். அவன் நான் செஞ்சு தப்புன்னு உணர்வான். அதனால எந்த எதிர்வினைக்கு எதிர்வினை செஞ்சிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. அது நம்ம வீட்டுல இருந்தாலும் சரி, எங்கேயா இருந்தாலும் சரி, எதையுமே கண்டுக்காம மனசுக்குள்ள வச்சு இதுக்கு இவன் திட்டுறது, இவன் என்னை அடிச்சது, தினம் அடிச்சது, நான் வண்டியில இருந்து விழுந்தது, இல்லை எனக்கு நல்லது நடந்தது, இது அத்தனையும் போன பிறவில நம்ம செஞ்ச வினையோட தான் உடம்பெடுத்து விதிங்கிற கோடு கணக்கு கட்டு எனக்கு இருக்குங்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒரு ஓலை உருகிக்கிட்டு தேவதை வந்து நடத்துறதுனாலதான் இதுல நம்மள தப்பிக்கிறதுனா தமிழ்நாட்டுல தான் பிறந்திருக்கான். தேவாரம் திருவாசம் பாடுறவங்கள்ட்ட போயிட்டா அன்னைக்கு அந்த விதியேடு சாயங்காலம் இரவு 6:50 வரைக்கும் இருந்துச்சுன்னா அந்த தேவதை கிழிச்சு போட்டு போயிடும், தப்பிச்சுட்ட நீ அப்படின்னு. அப்ப தேவாரம் திருவாசம் திருப்பூர் பாடினா எத்தனை ஓலையை கிழிக்கலாம். இப்படியாப்பட்டதை நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அடுத்த பிறவிக்கான மருந்து தேடிக்கிட்டு இருக்கீங்க. ஐயா வந்து நீங்க அம்மா எல்லாம் அடுத்த பிறவில கைலாயம் போயிட்டு எங்கேயும் வந்து பிறக்க போறப்ப தெரியல. இப்ப நீங்க அமெரிக்கால இருக்கீங்க. நம்ம ஊரை விட்டு நம்ம விதி வசத்தால் நம்ம வாழ்வாதாரத்துக்காண்டி இருக்கோம். இருந்தாலும் உயிர் பூரா நம்ம நாட்டுலதான் இருக்கும், நம்ம சாமிகிட்ட தான் இருக்கும். அதனாலதான் நம்ம அந்த ஆர்வத்துல படிக்கிறோம். அடுத்த பிறவில உங்களுக்கு எங்கேயும் போக விட மாட்டாரு சாமி. எங்கேயாவது ஒரு நீங்க அடுத்த பிறவில அறுபடை வீட்டுல எங்க இருக்குன்னு ஆசைப்படுறீங்க, இல்ல எந்த சிவாலயத்துக்கிட்ட இருக்குன்னு ஆசைப்படுறீங்க சொல்லுங்களேன். அதுக்கு நாங்க இப்பவே சொல்லிடுவோம். என்னோட உயிர் பிறனா எனக்கு வந்து இந்தியால தான், காஞ்சிபுரத்துல குமரக்கோட்டம் இருக்கிறதுல, அதனால எனக்கு அங்க எனக்கு இந்தியால வந்து காஞ்சிபுரத்துல உயிர் பிரியணும்னு ஆசை. அடுத்த பிறகு காஞ்சிபுரத்துலதான் எனக்கிட்ட எனக்கு விமோச்சனங்கிற அருள் யாத்திரை பண்ணி வாங்கி வச்சிருக்கேன். என்கிட்ட யாரு சொல்றாங்களோ கண்டிப்பா அங்கதான் பிறப்பாங்க. அதிசயம் நடக்கும். முத்தி அடைகிறதுக்கு நம்ம கிட்ட என்ன தகுதி இருக்கு? சாமி நினைச்சா முத்தி அடைஞ்சிடலாம். ஆனா நான் சொல்றது கேளுங்க, பூவாகி பிஞ்சாகி காயாகி கனியாகிறதானே ஒரு மரத்துல. இப்ப மரமா இப்போ நம்ம மரமா தான் ஆகிட்டு இருக்கோம். அடுத்த பிறவில பூ, அந்த பூ அடுத்த பிஞ்சாகும், அடுத்த பிறவில பிஞ்சு, அடுத்த பிறவில காய். அப்பா கரெக்டா இருங்க. 4 பிறவி ரிக்கி வச்சு ஜாமாதரவன் அறம்பொருள் வீடு என்னமோ. இந்த 4 பிறவில பூஜை பண்ணவங்க தான் சிவலோக பதவியில இருந்து அங்கே இருந்து அனுப்புனதுதான் 63 நாயன்மார்கள். அங்கே அவங்களுக்கு பயிற்சி உண்டு. நம்ம எல்லாம் கந்தலோகத்துக்கு போவோம், அவங்களும் சிவலோகத்துக்கு போவாங்க.
பயிற்சியாளர்கள் நீ இந்த ஊருக்கு போ, நீ இந்த ஊருக்கு போ, அப்படி வந்தவங்க தான் இப்போ உள்ள தலைவர்கள். பாடுறது 5 வயசுல ஒரு குழந்தை பாடுதுன்னா அந்த பல பிறவியா அந்த ஆன்மாவில் இருக்குன்னு அர்த்தம். சும்மாலாம் பாட முடியாது. பிறவிகள் தோறும் எதிரழியாத கேட்டுறாரு, நம்பால் வர வச்சிடறாரு. என்னோட பக்தர் இந்த இதுல ஒரு 200 பாட்டு 1300 பாட்டுல 500 பாட்டு மனப்படம் பண்ணிருக்கேன். அப்ப அடுத்த பிரிவுல எல்லாமே மறந்து போயிடும். இந்த டாக்டர் கல்வி எல்லாம் மறந்து போயிடும். அடுத்த பிறவியே மறந்து போயிடும். மறுபடியும் ஒண்ணுல சைப்பர்ல இருந்தா வந்தாகணும் மத்த படிப்புக்கு. ஆனா இந்த தேவாரத்துல சொல்லப்படாததை அன்னைக்கு இவ்வளவு அக்கறையோட கேட்கிறாரு. என்ன உன்னோட என்னை நம்பி முருகா உன் திருப்புகளை எடுத்து படிக்கிற யாரா இருந்தாலும் பிறவிகள் தோளும் ஏனை நலியாத, திரும்ப சைபர்ல போட்டுறாத. அவங்க 300 பாட்டு படிச்சிருக்காங்க. அந்த ஆன்மாவுக்கு 7 வயசுக்கு மேல அந்த 300 பாட்டு ஞாபகத்துக்கு வரும். பழனியில நான் 10 வாட்டி ஏறி இருக்கிறேன், 50 வாட்டி ஏறி இருக்கேன்னா அடுத்த பிறவில 56 வாட்டி தான் கணக்கு வச்சான். எப்படி கேட்கிறாரு பாரு. அடுத்த பிறவில பிறவி எடுத்து வரனால நீ 51வது மாலைன்னு தான் எடுத்துக்கணும். என்னோட அடி எவ்வளவு அழகா கேட்டிருக்காரு. அப்படி முருகப்பெருமானை பிடிக்கிற நமக்கு எந்த குறையும் இல்லை. சாமி எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு. அது நமக்கு ஒண்ணு மட்டும் இல்லை, நம்ம முக்திங்கிறத கேட்கக்கூடாது. அது தானா பழுத்துருச்சுன்னா அது கீழே விழுந்தாகணும். அது சாமி எடுத்துட்டு சாப்பிட்டுருவாரு. அப்போ சாமிக்குள்ள போயிடலாம். சரிங்களா? எதையுமே குடுன்னு கேட்கக்கூடாது. சாமியா எடுத்துக்கணும், உங்களை எடுத்துக்கணும். அந்த தகுதியை நம்ம வரணும். பல பிரிவுல தொண்டு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏதாவது பிரிவுல நம்ம போயிடும் கண்டிப்பா. அப்புறம் சாமியோட இருப்போம். எல்லாரும் கிடைக்கும். நம்ம இருந்து இந்த பூமியில இருந்து தொண்டு செஞ்சு பாட்டு பாடி எல்லாம் பண்ணணும். அங்க இங்க எல்லா ஆலயத்தையும் பார்க்கலாம். அதான் சிறப்புமா உங்காசன். ஐயா உங்க இதில் சிக்னல் இப்போ கொஞ்சம் கட் ஆகுதுன்னு நினைக்கிறேன், பார்த்துக்குங்க. கேக்குதா? கேட்குது, சம்டைம் சிக்னல் கட் ஆகுது. ஆமா, எனக்கு ஆரம்பிச்சு. சரி ஐயா, அப்படின்னா இந்த பாடலோட நிறைவு பண்ணிக்கலாம் இன்னைக்கு. சரிங்க. இந்த பாடலோட பாகையோட முருகனுக்கு பாகை தன 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 குவளை பொருதிரு குளைய முடிய கோலே வீழ்வில் மடமாத கொட்டிய மிருகமதழக அழகிரி கூடி ஆளும் மயதாகி துவள வரிய சரச இதமது சோர பாரிதி அலையூடே குழலும் எனதுயர் மகுன பரம சுகோக கோமதி படியாதோ கபல கரதல கரட விகடக போடு உதர முகமான கடவுள் கணபதி பிறகு வெறுமொரு காரண கதி எங்கள் வடிவேலா பவல மரகத நகக பயிர கபாடா கோபுர எளிதில் பரியும் எறிய புரசை லிவிய பாகை மேவிய எங்கள் பெருமாளே, பாகை மேவிய எங்கள் பெருமாளே. ஆசனம் தனன தனதன தனன தனதன தானா தானன தனதான தனன தனதன தனன தனதன தானா தானன தனதான குவளை பொறு திரு குழையை முடுகிய கோல வேள்விழி மடவார்தம் கொடிய மிருமுதக புலக தனகிரி கூடி நாடொரு மயிலாகி துவல உருகிய சரவ விதமது சோர வாருதி அலையூடே சுழலும் எனதுயிர் மௌன பரம சுகோ மகோததி படியாதோ கவல கரதள கரட விகடக
போல பூதர முகமான கடவுள் கணபதி பிறகு வருமொரு காரண கதிர்வடி வேளா பவல மரகத கனக வைர கபாட கோபுர அரிதேரின் பாரியும் இடறிய பூரிய தழுவிய பாகை மேவிய பெருமாளே பரியும் அந்த பரி பரியும் இடறிய புரிசை தழுவிய பாகை மேவிய பெருமாளே பாகை மேவிய பெருமாளே. ஸ்ரீவேல் முருகனுக்கு அரோகரா. முருகாசரணம். தனன தன தன தனன தன தன தான தானன தன தான தனன தன தன தனன தன தன தான தானன தன தான குவலை பொறு திருக்குழையை முடுக்கிய கோல வேல்விழி மடவாதங் கொடிய மிருக்குமத புலக தனகிரி கூட நாடொரு மகிழாகி துபல உருகிய சரச விதமது சோர வாரிதி அலைவூடே சுழலும் என துயர் மவுன பரம சுகோமகோத்ததி படியாதோ கவல கரதல கரட விகடக போல பூதர முகமான கடவுள் கணபதி பிறகு வருமொரு காரண கதிர்வடி வேளா பவல மரகத கனக மரக பவல மரகத கனக வைர கபாட கோபுர அரிதேரின் பரியும் இடறிய புரிசை தடுவிய பாகை மேவிய பெருமாளே பரியும் இடறிய புரிசை தடுவிய பாகை மேவிய இந்த பெருமாளே. முருகாச்சரணம். முருகாசரணம். தனன தன தன தனன தன தன தனன தன 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 தான குவளை பொரு திருக்குழையே முடுகிய கோல வேல்விழி மடவார்த்தம் கொடிய மிருகமத புகழ தனகிரி கூடி நாடொரு மயலாரி துவள உருகிய சரச விதமத் சோர வாரிதி அயலூடே சுழலும் என துயர் மௌன பரமஸ் கோம கோததி படியாதோ கவள கரதல கரட விகடக போல பூதர முகமான கடவுள் கணபதி பிறகு வருமொரு காரணாகதிர்வடி வேளா பவள மரதக கனக வைர பாட கோபுர அரிதேரின் பயிரும் இடறிய புரிசை தழுவி பாகை மேவிய பெருமாளே பயிரும் இடறிய புரிசை தழுவி பாகை மேவிய பெருமாளே. முருகாசரணம். போனா பாகை எங்க இருக்குன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கு தெரியாது. எனக்கும் தெரியாது. நான் அது முடிச்சுட்டு கேட்கலான்னு இருந்தேனா அதுக்குள்ள கட் ஆயிடுச்சு. பாகைன்னு இப்பதான் முதல்ல கேக்குறேனே நானு. உங்களுக்கே தெரியலன்னா எனக்கு எப்படி தெரியும்? முதல்ல இல்ல எனக்குலாம் தெரியாதுமா. நம்ம நீங்களாச்சும் அங்க இருக்கிற நிறைய கோயில் ஏதோ பாப்பீங்க. என்னன்னு ஒரு ஊரா நானே கோயிலான்னு யோசிச்சுக்கிறேன். எங்கேயுமே ஒரு பிட்டு கூட காணோம். எங்க இருக்குன்னு கூட தெரியல. பாகைன்னு சொல்லிட்டு புதுசா இருக்குல்ல. பாவைன்னா பெண்ணுன்னு கேட்பாங்க. ஆனா பாகைன்னு இருக்கு. இது என்னடா புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சா? தேங்க்யூ. மெசேஜ் பண்ண நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஒன்றும் இல்லை. திருவேங்கடமலையை பத்தி ஒரு விஷயத்த சொன்னாரு. ஆனா ஓரளவுக்கு தெரிஞ்ச விஷயம். நான் பின்னாடி இப்பதான் பாக்குறேன். முன்னாடி நல்லா நானு இவரை கிருபானந்த வாரியரை பார்த்துட்டு ஆசையில வேற எதுவுமே பின்னாடி இப்பதான் பாக்குறேன். எனக்கு வந்து நீங்க போட்டோ போடும்போது கிருபானந்த